லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 25 தொடக்கம் 33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவர் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களில் யாராவது கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி நம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அவர் அதற்கு அடித்தளமிட்ட பிற்பாடு அவர் கட்டிக்க முடியாமல் இருப்பதை யாவரும் ஏளனமாக, இந்த மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போரிடப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தனக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்திக்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம்முடைமையை எல்லாம் விட்டுவிடாதவரும் என் சீடனாக இருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கவிஞர் கண்ணதாசன் நூற்றுக்கணக்கான கவிதைகளை எழுதினார், பாடல்களை எழுதினார். சிறப்பாக அவருடைய பாடல்களிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அழகான விடயம் என்னவென்றால், வாழ்க்கையின் தத்துவத்தை வாழ்ந்து அவர் அனுபவமாக எழுதுகிறார். இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை அவர் எழுதுகிற பொழுது, வீதி வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது, கடைசி வரை யாரோ. வீடு வரை அந்த கிராமத்தில் இருக்கின்ற உறவுகள் அவனை சேர்ந்து வருகின்றன. வீதி வரை அவருடைய மனைவி ஓடி வந்து அழுவாள். அதுக்கு பிற்பாடு சுடுகாடு மட்டும் அவருடைய பிள்ளைகள் வருவார்கள். அதுக்கு பிற்பாடு என்ன என்பது ஒரு பெரும் பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மதமும் இதற்கான கேள்விகளுக்கான விடையை காண முயலுகின்றன. கிறிஸ்தவத்தில் இன்றைய வாசகம் எங்களுக்கு ஒரு அழகான பதிலை தருகிறது. அந்த பதில் என்னவென்றால், என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்களுக்கு புகலிடம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த உலகம் எங்களுடைய வாழ்வின் முழுமை என்று நாங்கள் நினைத்து வாழ முடியாது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு பெருந்திரளான மக்களோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்களை பார்த்து இந்த ஆழமான இரகசியத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தன் உயிரையே என்னை விட மேலாக கருதினால் என் சீடனாக இருக்க முடியாது. இறுதியாக அந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார், உங்களுள் தன் உடைமையெல்லாம் விட்டுவிடாதவனும் என் சீடனாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், கடவுள்தான் என்னுடைய வாழ்வின் மையம் என்று கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே உன்னுடைய தந்தையை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகள், உன்னுடைய உயிரை நீ என்னை விட உயராக கருதினால் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. ஏனென்றால் இவை முக்கியம். தந்தை முக்கியம், தாய் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், என் உயிரே முக்கியம். ஆனால் வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி? எது முன்னுரிமை எடுக்க வேண்டும்? தாய் முன்னுரிமை எடுக்க வேண்டுமா? மனைவி முன்னுரிமை எடுக்க வேண்டுமா? சகோதர சகோதரர் இல்லை. முன்னுரிமை என்பது கடவுள்தான். கடவுள்தான் என்னுடைய வாழ்வின் மையம் என்று கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இயேசு படிப்பிக்கிறார். இந்த உறவுகள் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற உடைமைகள், பொருட்கள், பண்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அவை
இறைவனுக்கு மேலாக இருக்க முடியாது. ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது, என் தலைவரே தலைமுறை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வாழுகின்றவர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம். எப்படி கடந்த காலங்களில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற புனிதர்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தார்கள். கடவுள்தான் என்னுடைய வாழ்வின் மையம். ஏனென்றால் மனித வாழ்வு இந்த உலகத்திலே நிரந்தரமற்றது. இன்றைய பதிலுரை பாடல் சங்கீதம் அழகாக சொல்லுகிறது, மனிதரே மானிடரே மீண்டும் நீங்கள் புழுதியாகுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதிகாலையில் தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி போகின்ற காய்ந்து போகின்றதை போன்றதான் எங்களுடைய வாழ்க்கை. இதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளை கணிக்க எங்களை கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றுடுவோம். ஞானம் எப்படி வருகிறது என்றால், இந்த உலக வாழ்வு நிலையற்றது என்பதை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு ஞானம் வருகிறது. அந்த ஆண்டவரிலே இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய ஞான நூலில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே கடவுளை பற்றி சிந்திக்காத ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் நிலையற்ற எண்ணங்கள், இந்த உலகத்தை பற்றிய எண்ணங்கள், தவறக்கூடிய எண்ணங்கள். கடவுளை மையப்படுத்தி வாழுகிற பொழுதுதான் உண்மையான ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய வாசகம், முதலாம் வாசகம் சொல்லுகிறது, உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்படைந்தனர். இந்த ஞானம் எப்படி வருகிறது என்றால் கடவுளை மையப்படுத்தி வாழுகிற பொழுது. அன்பார்ந்தவர்களே, இன்று இரண்டாவது வாசகம் மிக மிக அழகான ஒரு வாசகம். பிலமோனுக்கு எழுதிய கடிதம் திருத்தூதர் பவுல். இவ்வளவு காலமும் ஒனேசிமு என்கின்ற ஒரு மனிதன் அடிமையாக இருந்தான். அவன் இந்த பிலோமோனிலிருந்து ஓடி வந்து விட்டான். ஓடி வந்து பவுலோடு அமர்ந்திருக்கின்றான். அப்பொழுது பவுல் அவனை கடவுளுடைய ஒரு சீடனாக மாற்றுகிறார். மாற்றிய பிற்பாடு அவனை மீண்டும் பிலமோனுக்கு அனுப்புகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ இவ்வளவு காலமும் அடிமையாக அவனை பார்த்தாய், இன்றைக்கு அவன் கடவுளை அடைந்திருக்கின்றான். அப்படி என்றால் இந்த உறவு நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ அடிமையை விட மேலாக அன்பு சகோதரனாக ஆண்டவனை சார்ந்தவனாக அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கடவுளை மையப்படுத்தி வாழுகிற பொழுது, கடவுள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த மிக முக்கியமான அம்சம் என்று திங்கிற பொழுது மனித உறவுகள் கூட மாற்றம் வருகின்றன. எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று பார்க்கிற பொழுது நாங்கள் இனத்தை முன்னிலைப்படுத்துகின்றோம், மதத்தை முன்னிலைப்படுத்துகின்றோம், சாதியை முன்னிலைப்படுத்துகின்றோம். மனிதர்களை கூட நாங்கள் பிரித்து பிரித்து அவருடைய மாண்புகளற்ற நிலையில் பார்க்கிற நிலைதான் இருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் சொல்வது போல கடவுள் மையம் என்று, கடவுள்தான் எல்லாம் என்று வாழுகின்ற மனிதனுக்கு உறவுகள் கூட வித்தியாசமாக புதுமையாக மாறுகின்றன. ஒரு மனிதனை மனிதனாக கடவுளுடைய பிள்ளையாக நீ பார்க்காமல் இருக்கிற பொழுது நீ ஒரு பாவம் செய்கிறாய். ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது அவனுடைய இனம் உனக்கு முன்னுக்கு வருகிறது என்றால், அவனுடைய சாதி உனக்கு முன்னுக்கு வருகிறது என்றால் அது ஒரு மிக பெரும் பாவம் என்பதையும் திருச்சபை கற்பிக்கிறது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வது போல இறைவன்தான் எங்களுடைய வாழ்வின் மையம். அதற்கு மேல் இந்த உறவுகள் முக்கியமல்ல, இந்த உலகத்திலே பொருள் பண்டங்கள் முக்கியமல்ல. மாறாக அந்த இறைவனை கண்டுகொள்ளுகிற பொழுது வாழ்க்கையிலே எங்களுடைய முன்னிலைகள் மாறுகின்றன. புனித பிரான்சிஸ்கு சவேரியோருடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு அழகான சம்பவம். இந்த உலகத்தை எனதாக்கி கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்தவர். சோர்போன் பல்கலைக்கழகத்திலே படித்து இந்த உலகத்தினுடைய ஏணிப்படிகளின் உச்சத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பியவர். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழைப்பதனால் அதன் பயன் என்ன என்று இக்னேசியஸ் லோயலா சொன்ன பொழுது அவர் மனம் மாறுகிறார். தன்னுடைய உயர்கல்வியை விட்டு கொடுக்கிறார். சோர்போன் பல்கலைக்கழகத்திலே அந்த ஏணிப்படியில் ஏற வேண்டும் என்ற நிலைகளிலிருந்து அவர் இறங்கி இங்கு கீழத்திய நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு அவர் மரபணிக்காக வருகிறார். அப்பொழுது தன்னுடைய தாயை முத்தமிட்டு பிரியாவிடை எடுக்கிறார். அப்பொழுது தாய் கண்ணீரோடு முத்தமிட்டு எப்பொழுது நான் உன்னை காண்பேன் என்று கேட்ட பொழுது புனித சவேரியார் சொன்ன பதில் இன்றைய வாசகமாக இருக்கிறது. இனி நான் உங்களை மோட்சத்திலே சந்திப்பேன். We'll meet again in heaven.
அன்பார்ந்தவர்களே, அந்த மோட்சத்திலே சந்திப்போம் என்கின்ற அந்த ஒரு நிலையை அவர் சிந்தித்த பொழுதுதான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு வந்து சீனாவுக்கு வந்து ஒரு ஏழையாக வாழ்ந்து மரணித்தார். சீனாவிலே ஒரு தீவிலே மரணிக்கிற பொழுது கையிலே ஒரு குருசு, ஒரு தனிமையாக யாருமற்ற ஒருவராக அவர் மரணிக்கிறார். ஆனால் இன்று அவருடைய உடல் அழியாமல் கோவாவிலே ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரும் கொண்டாட்டமாக அவருடைய உடல் அங்கு காட்சிக்கப்படுகிற பொழுது அந்த கோவா தேசமே மிக பெரும் புதுமை தேசமாக மாறுகிறது. ஏனென்றால் அவர் இன்றைய இந்த வாசகத்தை வாழ்வாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தந்தைகள் எல்லாம் முக்கியம். அவர் தன்னுடைய தாய்க்கு சென்று பிரியாம்படி சொன்னார். ஆனால் அதற்கு மேலாக இயேசுவை முன்னிலைப்படுத்தியபடியால் அவருடைய வாழ்வு முடிவில்லாத வாழ்வாக இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய உடல் அழியாத ஒரு உறைவிடமாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்வோம். இந்த சங்கீதம் 90 மிக அழகான சங்கீதம். இந்த பல்லவியை, என் ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்களுடைய புகழிடம். தலைமுறை தோறும் எவ்வளவு காலமும் இந்த உறவுகள் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு அளவுக்குத்தான் எங்களை விட்டு செல்ல முடியும். வீடு வரை மனைவி, வீதி வரை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்கின்ற கேள்வி இந்த உலகத்திலே ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசி வரை யார் என்றால் கடவுள்தான். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது, என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்களுடைய வாழ்வின் முன்னுரிமை என்ன? வாட் இஸ் மை ப்ரியாரிட்டி? அந்த கேள்விக்கு இன்றைய வாசகம் பதில் கொடுக்கிறது. அதை இறைவன்தான் எங்களுடைய மையம், அவர்தான் என்னுடைய வாழ்வின் தொடக்கம், அவர்தான் என்னுடைய வாழ்வின் மையம், அவர்தான் அல்ஃபா, அவர்தான் ஒமேகா என்கின்ற சிந்தனையை இந்த வாரத்திலே வளர்த்து இந்த சங்கீதத்தை சுகமாக்கிக் கொள்வோம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.